காவல்துறையை நவீனமயமாக்கவும் காவலர் நலனை பாதுகாக்கவும் பல்வேறு சாதனைகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காவல்துறையில் முதலாக மகளிரை இடம்பெறச் செய்தது தலைவர் கலைஞர் அவர்கள்தான். இன்று எனக்கு அளிக்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதை கமாண்டராக ஒரு பெண் அதிகாரி இருந்து அந்த காட்சியை நீங்க பார்த்தீங்க. அது எனக்கு ரொம்ப இரட்டடிப்பு மகிழ்ச்சியாக இருக்கு. மகளிர் பொன்விழா ஆண்டான இப்போது மகளிர் காவலர்களுடைய நீண்ட நாட்களாக இருக்க ஒரு கோரிக்கையை மிகுந்த மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் இந்த நிகழ்ச்சியில அறிவிப்பா நான் வெளியிட விரும்புகிறேன். தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியக்கூடிய பெண் காவலர்களுக்கு ஒரு ஆண்டு மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படுகிறது. இந்த விடுமுறை முடிந்து அவங்க பணிக்கு திரும்பும்போது அவங்க குழந்தைகளை பராமரிக்கிறதுல பல சிரமங்கள் ஏற்படுறது தொடர்பா தொடர்ந்து அவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு வராங்க. அவங்க கோரிக்கை ஏற்று மகப்பேறு விடுமுறையில் இருந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அவங்க பணிமூப்புக்கு விலக்களிச்சு அவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர் வீட்டை சார்ந்தவர்களோ வசிக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பணிமாறுதல் வழங்க அரசு முடிவு செஞ்சிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய குற்ற செயல் பிரச்சனைகளை தீர்க்கிறதுல நம்மளோட பெண் காவலர்கள் மிக முக்கியமாக பங்காற்றுறாங்க. எனவே இப்படிப்பட்ட குற்றங்களை கையாளுறதுல பெண் காவலர்களோட தொழில்முறை திறன்கள் மேலும் மேம்படுத்துகிற வகையில் பெண் கடத்தல் குற்றங்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் குற்றங்களை விசாரித்து தீர்க்கிறதுக்கு அவங்களுக்கு சிறப்பு திறன் பயிற்சி அளிக்கப்படும். உங்களுக்கு இருக்கிற கடமையும் பொறுப்பும் மிக மிக பெரியது. மக்களை காப்பாற்றுறது உங்க கடமை, மக்களை பாதுகாக்கிறது உங்க பொறுப்பு. அதை எந்த குறையும் இல்லாம நீங்க நிறைவேற்றி தாங்க என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். குற்றங்களை குறைக்கிற துறையா மட்டும் இல்லாம குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிற துறையா செயல்படணும்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன். குற்றங்கள் நடக்காத மாநிலமா, போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமா, பாலியல் குற்றம் இல்லாத மாநிலமா நம்ம மாநிலம் உருவாக்கணும். குற்றங்கள் எங்கேயும் யாராலையும் நடத்தக்கூடாது. மீறி நடந்தால் உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்பட்டாகணும். சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு விரைவான தண்டனையை பெற்று தந்தாகணும். இந்த உறுதிமொழியை நான் மட்டும் எடுத்தா போதாது, காவல்துறையின் உயர் அதிகாரிகள் மட்டும் எடுத்தா போதாது, ஒவ்வொரு காவலரும் எடுத்தாகணும். என்னுடைய காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் எந்த வகைப்பட்ட குற்றமும் நடக்க விடமாட்டேன்னு ஒரு காவலர் முடிவெடுத்துட்டா குற்றங்கள் பூஜ்ஜியத்திற்கு வந்துடும். மனித வளர்ச்சியின் அனைத்து குறியீடுகளையும் முன்னணி மாநிலமா இருக்க தமிழ்நாடு குற்ற சம்பவங்களில் பூஜ்ஜியமா இருந்தாதான் நமக்கெல்லாம் பெருமை. இதுல பூஜ்ஜியமாங்க 100 விழுக்காடு அர்ப்பணிப்புடன் அனைத்து காவலர்களும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு விருது பெற்ற அனைவரையும் பாராட்டி மகிழ்ந்து வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.